ஹலோ காய்ஸ், வெல்கம் டு வி ஸ்காட் லாக். ஸோ இன்னைக்கு என்ன வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா, நாங்கள் பாண்டிச்சேரியிலேருந்து விழுப்புரம் வந்திருக்கோம். ஏன் அப்படின்னா நுங்கும் இளநியும் வந்து சாப்பிட்லாம் அப்படின்றதுக்காக வந்திருந்தோம். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கொல்லியில் வந்து இப்படி எடுத்து தராங்க. திருட்டு மாங்காய் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி திருட்டு இளநி அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. திருட்டு இளநியா என்னன்றது தெரில. ஸோ நாங்கள் அங்கே போகிறோம். போயிட்டு அங்கங்கே என்னென்ன நடக்குது, நாங்கள் என்னென்ன பண்ணுறோம் அப்படின்றத உங்களுக்கு ஃபுல்லாக விளாக் நான் போகிறேன் காய்ஸ். ஸோ இங்கே பாருங்களேன், ஒருத்தன் வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கிறேன்னு சொல்லிட்டு மெத்தியில் வச்சுன்னு பாருங்கள் எவ்வளோ புக்ஸ் பார்த்தீங்களா வச்சு நம்ம பயங்கரமாக படிக்கிறான். அது யார் அந்த படிப்பாளினா இருங்க மூஞ்செல்லாம் மறிக்கிறாரு. இங்கே பாடுறா மூஞ்செல்லாம் மறைச்சுன்னு ஓடுறா காய்ஸ் அவன். ஸோ நான் வாங்க வீடியோ நான் அங்கே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கணும் அப்படின்றதுக்காக தனியாக பார்த்தீங்களா மெத்தியிலேயே வந்து இவன் செடியெலாம் வச்சு ஒரு மாதிரி சின்னதாக அவனுக்காக படிக்கணும் அப்படின்றதுக்காக ஃபேன்லாம் போட்டு புக்லாம் பார்த்தீங்களா எவ்வளோ புக்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாம் வச்சு அவன் படிச்சுட்டு இருக்காங்க. நான் பார்த்தோன்னே இல்லை, எனக்கே ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுச்சு. என்ன அவன் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு இவ்வளோ படிக்கிறான் அப்படின்றது. நானும் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, நான் கேள்விப்பட்டிருக்கேன், நான் அது படிக்கணும் போகணும் வரணும் அப்படின்ட்டு. அவன் வந்து எல்லாரோட புக்குமே 10th 11th 12th அப்புறம் 9th 8th அந்த மாதிரி எல்லாரோட புக்கும் வாங்கி வச்சிருக்காங்க. ஸோ வாங்க நம்ம வீடியோவில் போவோம். Rompe la pio tostada en Bagaloledo. Mama Maria night and night people do Maria. Mama Maria cheers upon the glass of Daria. இந்த பையன் எடுத்து அனுப்பிச்சு இன்ஸ்டாகிராம் நானும் கொஞ்சம் யோசிச்சேன். இன்ஸ்டாகிராம் அப்புறம் நான் ஏறுவாங்கன்னு நினச்சேன். வர்றதுக்கு முன்னாடியே வந்து ஏறி எங்கே பாருங்கள் அவங்கெல்லாம் வெட்டானுங்க, வெட்டி ரெடி ஆகிட்டாங்க. சாப்பிட்றது மட்டும்தான் கைஸ். இன்னைக்கு ஒரு புடி கைஸ் ஒரு மாதிரி பிடிச்சி வெயிட்டாக சாப்பிட்டு வருவோம். நாங்கள் 2 பேரும் தான் வந்து பாண்டிச்சேரி இங்கே பாருங்க. இவங்க 2 பேரும் வந்து ட்ரௌசரை மாற்றி மரம் ஏறதுக்கு பண்ணுங்கிறானுங்க. ஏய் அதெல்லாம் என்னடா மாற்றுங்கடா, நீங்கள் மாற்றுங்க. பேசாம ஏறான்ல அவனோட ட்ரௌசர் வந்து இந்த பாருங்க மறையிறாரு. இதோ இவனோடது துண்டு கட்டினுக்கிறாரு, மறையிறாரு. மத்தில் ஏறனோட பேண்ட்டு அவ்வளோதான் சாலிடாக ஏறானுங்க பார்த்தீங்களா அவ்வளோ பெரிய மரத்தில். சின்ன பையன் ஏ பொறுமையாடா அவனுக்கு சொல்லுங்கடா எப்படி ஏறதுன்னு. ஏட்டான் கைஸ் ஒரு வழியா வீட்டை ஏட்டான் தலைவன். பாருங்க கைஸ் நொங்கெல்லாம் வெட்டின்னு எடுத்துன்னு போறாங்க. அவன் பாருங்க பயங்கரமா வெட்டிலாம் போட்டுனுக்குறான் வேற வெயிட்டா. நான் நொங்கு சாப்பிட்டுட்டு இருக்கேன். கைஸ் இங்கே பார்த்தீங்களா வந்த உடனே ஆளுக்கு ஒரு கலையை எடுத்துக்கின்னு பயங்கரமாக நடக்க ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் எத்தனை போயிட்டு நிழலில் உட்காந்து வெயிட்டாக சாப்பிடணும். நான் இன்னொரு கலையை காட்டு, அதை காட்டு. அங்கே பாருங்க அதுவும் பல்க் ஆகுதா, இதுவும் பல்க் ஆகுது, ஆனால் வெயிட் ஆகுது கைஸ். எவ்வளோ வெட்டணும் அப்படின்றத காமிக்கிறேன் உங்களுக்கு பாருங்க. இளநீ இளநில அடுத்த வீடியோ காட்டுறோம், அடுத்த வீடியோவில் இளநியை காட்டுறோம். இளநீ நாங்கள் வெட்டி வெயிட்டாக வச்சு இளநீன்ற சாரி நோம்பு வெட்டி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் இளநீ அதில் ஏறும்போது எவ்வளோ கொலை இருந்துச்சு. ஒரு கொலை கூட இல்லை கைஸ். மேலே எல்லா கொலையும் பாருங்க எடுத்துடும். 1 2 அவங்க 3 4 இவர் தான் வந்து ஆர்கனைசர். எப்படின்னா
எல்லாத்துக்கும் இங்கே குளம் இருக்குது, ஏரி வெட்டலாம் போகலான்னு சொல்லிட்டு ஆர்கனைசர் வருதான். ஸோ அது நிற்கிறான்ல அந்த பையனோட ட்ரௌசர் வந்து அந்த பையனோட ட்ரௌசர் அவன் போட்டான்னு சொல்லிட்டு அவன் அங்கேயே இருந்துக்கிறாங்க வராம. நீ ஏன் வந்தானா நிறுத்திக்குவேன். தம்பியா செம்ம வெயில் அடிக்குது. ஆனால் நாங்கள் நிற்கிற பிளேஸில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மாமரம் அந்த மாதிரி இருக்குன்றதுனால செம்ம கூலிங்காக இருக்குது இந்த இடம். கூலிங்கானா எப்படி சொல்கிறதுனா ஒரு வெயில்ன்றதே தெரியவே இல்லை. இதை தாண்டி வெளில போனீங்க அப்படின்னா தான் செம்ம வெயில் அடிக்குது. வெயில் டைமில் கூட பயங்கரமாக வெயில் தெரியும், அந்த மாதிரி எதுவுமே தெரியல, சூப்பராக இருக்குது. ஆனால் இந்த வெயிலுக்கும் அதுக்கும் வந்ததுக்கு சூப்பராக இருக்குது. வெள்ளை முடி வர வருது, இதுக்கு எதாவது சொல்லுங்களேன். சரியாக வருது வெள்ளை முடி. ஸோ அடுத்து வந்து இளநீ வெட்டலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ பார்ப்போம், அடுத்த வீடியோவில் உங்களுக்கு கன்டினியூ பண்ணுறாங்க. வியூஸ் காமிக்கிற பார்த்தீங்களா, சூப்பராக இல்லை, ஒரு மாதிரி செம்மசினா இல்லை. அப்புறம் இங்கே பாருங்கள், மாமரத்துக்கு அடியில் மாதிரி வச்சு வெயிலுக்கும் அதுக்கும் இந்த இடத்துல நான் இருக்கேன். செம்ம கூலிங்காக இருக்குது, செம்ம கூலிங். அதான் பாருங்கள் பசங்களாம் வந்து எப்படி சாப்பிட்றோன்னு சொல்லித்தரேன். இப்படிதான் சாப்பிடணும். சாப்பிடவே இல்லை, இப்படிதான் சாப்பிடணுமா? சாப்பிட்றா சொல்ல எப்படி கை வச்சுன்னு. இப்படி கை வச்சு சாப்பிடணும்டா. நடுவரல்ல இது ஓகேடா ஓகேடா. நானும் சாப்பிட போகிறோம் கை, அதே மாதிரி சாப்பிட்டு சொல்கிறோம். இந்த மட்டம்ல போயிருக்கிறான். ரொம்ப டேஸ்டாக இருந்துச்சு. தேங்க்ஸ் ஃபார் சக்தி. இவர் பேரு சக்தி முருகேசன். அது நொறுக்கிட்ட, அதுதான் ஸ்டார்டிங்கே சொன்னேன் வச்சு வெட்ட ஆரம்பிச்சு. இன்னும் இங்க பாருங்க, பணம் தேய்ச்சால் குளிர்ச்சி. அவங்க தேய்க்கிறது இவங்க கொடுக்கறது. பாருங்க பாருங்க, உடம்பு குளிர்ச்சியா இருக்கணும்னு பணங்காய் தேய்க்கிறாங்க. அவங்க தேய்க்கிறது இவங்க வெட்டி கொடுக்கறது. இவர் பேரு சக்தி முருகேசன். இருக்கிறாங்க என்னென்ன கொலை இருக்கு அப்படின்னு பார்த்துன்னு இருக்கிறாங்க. என்ன மரம்? ஏய் ஒண்ணுமே இல்லை, மொட்டையாகுது. அதுவா? இப்போ நம்ம எங்கே போகிறோம்னா ஒரு ஆலமரம் ஒன்று சூப்பராக இருக்குது கைஸ். ஸோ அந்த ஆலமரத்தை தான் பார்க்க போகிறோம். எப்படின்னா இந்த மாதிரி சில்லுன்னு இருக்கும், ஏசியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னால், ஸோ அதனால தான் நாங்கள் பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். ஏய் அது என்ன குருவிடா? அங்கே போகிறான், அது போகிறான். கிளியா? ஐய் இது என்னடா ஒரு மாதிரி கலராக இருக்குது, இது என்ன, இது பேர் என்னடா? நாரையா? இது இப்போ உட்காந்துது. புரியல, என்னது ஆள் காட்டியா அப்படின்னா? இப்ப நம்ம இத்தனை பேர் வரோம், கத்தவே இல்லை. எங்க எங்கடா ஆகுது? வா வா போ. ஐய் இது வந்து ரொட்டேட்டர் ஓட்டுறது, அதெல்லாம் வேணாம்.
முந்திரி பழம் எங்கடா இருக்கு? முந்திரி பழம் பிரிச்சு முந்திரி பழத்தை காமிக்கிறேன். கையே நடுவில் விட்டனா தெரியும். முந்திரி பழமே இல்லையாடா? முந்திரி பழமே இல்லையே. இப்பதான் காய்க்குது தெரியுதா? இந்த பாரு இதை காட்டுறா. பிஞ்சு விடுதுல. எப்போ முந்திரி பழம் சீசன் தெரில. வா வா அந்த ஆலமரத்துக்கு போவோம். பாம்பு கும்பு இருக்கும் தானே. ஆனால் இங்க சத்தி பாம்பு பிடிப்பியா சத்தி? நீ பாம்பு பிடிக்க மாட்டா? நாயெல்லாம் பார்த்தா பயந்து ஓடுவான். கலையில எங்க இருந்துச்சு? அப்படியே புடிச்சா. பட்டாம்பூச்சி. இந்த பட்டாம்பூச்செல்லாம் வந்து இந்த உயிரினத்தை நான் பார்த்தே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷத்துக்கு மேலே இருக்கும் காய்ச்சி. பட்டாம்பூச்சியெல்லாம் பார்க்குறதே இல்லை. பாருங்க ஜாலியாக பறந்துருச்சு. வழி ஒரு மாதிரி அது ஏதோ ஒரு இதோ பாரு அதோ ஒன்று இருக்குதுடா. செத்துருச்சுடா இது. அது பறந்துருச்சு. நேற்று இங்கே தான் நீ தான் சாட்டிங்களா? வா எத்தனை வருஷத்துக்கு ஆலமரம்டா இது? அதாவது இது தெரியுது. இங்கே தான் உட்காந்து சாப்பிட்டுறானுங்க போலடா. அதான் ஆலமரம் பார்த்தியா ஒரு மாதிரி விழுதுலே வேறு தானே இது. விழுதுலே வேறு தானே பிளாக் கலர்ல. அதான் நான் பட்டாம்பூச்சிலாம் பார்த்தேன். நான் பல வருஷம் ஆகுதுடா. ஐயோ ஒரு கட்டளை தூக்கி எடுத்துட்டு வந்து போட்டேன்னு வச்சுக்கேன் சரியா இருக்கும்டா. எங்கடா ஆள் நேமா? விழுதுல பத்தியா? அங்க ப்ரோ அது மேல ஏறி ஏறிறானுடா. இது மேல ஏறும்டா. ஏறி அந்த மேல உட்காருவான். செதுக்குவானு அவங்க ஆளு பேர் ஆட்ட போடுவானு தொங்குவானு. சரியா இருக்குதுடா. போடா ஏறி தொங்கோ. உன்னை எடுத்துன்னு போமா? எத்தனை வருஷமா இருந்திருக்கும் இது? இந்த விழுதுலே வேறு தானே இது. அதான் கட்டில் கட்டிலாம் போட்டுன்னு பத்தன்னு வச்சுக்கேன் ராஜா மாதிரி இருக்கும். இங்க பாருங்களேன் விட்டா இல்ல. இதோ காட்டுறேன் பாருங்க. பலாப்பழம். பலாப்பழம் பார்த்தீங்களா நம்ம கை கட்டுற தூரத்தில் தான் இருக்கு. ஆனால் நம்மளால பிரிக்க தான் முடியாது. ஊராமுட்டு கொல்லி. ஸோ அதனால எதுவும் பண்ண முடியாது. ஏறும். இன்னைக்கு ஒரே அட்வென்ச்சராகவே போயின்னு இருக்குது காய்ஸ் பயங்கரமா. இங்கே போகிறோம் வாங்க. கைவண்டின்னு சொல்லுவாங்களே அதானே இது? ஆமாடா முந்திரி பழம்டா. ஐயா திட்ட போறாங்கடா. திட்ட மாட்டாங்க. பாருங்க கைஸ் முந்திரி பழம். ஆனால் எனக்கு முந்திரி பழமே பிடிக்காதுடா. அது ஒரு மாதிரி சாப்பிட்டேன்னா வாயெல்லாம் தூட்டும் ஒரு மாதிரியாவே இருக்கும் அது. அதனால நான் சாப்பிடவே மாட்டாங்க. எடுத்து வச்சுக்கோ பேக்கில். யாரா திட்டுவாங்கண்ணா. அதான் அது இருக்கு. என்னடா சுற்றி போயினே இருக்கிறோம். மூங்கில் தானே? ஒரு மாதிரி சூப்பராக இருக்குதுல்ல மூங்கில். ஃபோட்டோ எடுத்தா சீனா இருக்கும். நிறைய இருக்குடா முந்திரி பழம். இதெல்லாம் பெருசாக திட்டுவாங்க தானே. என்னடா அது மருந்து அடிச்சுக்கிறாங்க போல. அடி நான் மருந்து மாங்காய் போல. அது எப்படி சொல்ற? அது வருது பாரு மருந்து அடிச்சுக்கிறாங்க பாரு.
இங்க பாருங்க, முந்திரி கடிக்கிறதா மாங்காய் கடிக்கிறதா? பா எவ்வளோ இது மருந்தா இல்லை தண்ணி பிடிச்சி வச்சிருக்காங்களா அப்படின்னு தெரில. இங்கே வந்து காமி, இங்கே பாரு, எல்லாமே மருந்து தானே, மருந்தாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். தெரியுதா? உள்ளே வந்தோடனே இவ்வளோ தூரம் இருக்கு. பல்லாக்கா பார்த்தியா? எல்லாமே காய் தானே. இப்போல்லாம் காயில் ஒன்று ஐய் மருந்து வச்சு வச்சுக்கிறாங்களே, எப்படி சாப்பிடுவோம்? ஐப்பா இதாண்டா விரும்பங்க. ஆனால் இது முத்தலை இன்னும் தெரியுதா? முத்தனாக்கா பால் வரும். இது பங்கனப்பள்ளி தானே இது? இதோட பெருசாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் எக்கி பேசுறது வேணாம். ஏய் கட்டல் ஏதாவது இருந்ததுனாக்கா அழகாக போட்டுன்னு ஜம்முன்னு பத்துட்டே போகலாம்டா. சூப்பராக இருக்குதுடா இடம். எங்க போறா? இங்க நடுவில் கோயில்டா, சாமிடா. என்ன சாமிடா இது? சத்தி பார்த்தீங்களா? அவ்வளோ பெரிய ஆலமரம் நடுவில் சின்னதாக சாமி வச்சு தினமும் வந்து விளக்கு ஏற்றுறாங்கன்னு நினைக்கிறேன். குங்குமம்லாம் புதுசாக இருக்க மாதிரி தான் இருக்குது. நமக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது. இந்த இடமே பார்க்கவே பயமாக இருக்குது. எங்கேருந்து நம்ம அதெல்லாம் கிட்ட போகிறது? எப்போ அதோட வந்துட வேண்டியதான். பாம்பு இருந்தால் கூட தெரியாது, தெரியுதா? இங்கே படுத்துருந்தா கூட தெரியாது, தெரியுதா பாம்பு? எங்க ஏறிக்கிறேன்னு பாருடா. ஹலோ காய்ஸ், இதோட நான் இந்த vlog எண்ட் பண்ணிக்கிறேன். இதோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா வீஸ்கோட் vlogs லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கனை தட்டி விட்டுங்க. நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, பை பை, டாடா பாய் சொல்லுங்கள். எல்லாம் பாய் பாய்.